முன்னொரு காலத்தில் கமலா மற்றும் சரோஜினி என்ற தோழிகள் வாழ்ந்து வந்தனர். கமலா மிகவும் ஆடம்பரமாக செலவு செய்பவள். தனது தேவைக்கு மேல் பொருட்களை வாங்கி குவித்து அதில் சந்தோஷம் அடைபவள். சரோஜினியோ தனது வருமானம் குறைவாக இருப்பினும் அதில் ஒரு பகுதியை சேமித்து வைக்கும் பழக்கத்தை கொண்டிருந்தாள். ஒரு கட்டத்தில் கமலாவின் ஊதாரித்தனத்தால் அனைத்து பணமும் தீர்ந்து போகவே ஒரு 5000 ரூபாய் சரோஜினியிடம் கடனாக பெற்றாள். சில நாட்கள் சென்ற பின் சரோஜினி அந்த தொகையை மீண்டும் தருமாறு கேட்டுக்கொண்டாள். அதற்கு கமலா, நான் உன்னிடம் பணமே வாங்கவில்லை என்று கத்தத் தொடங்கிவிட்டாள். இந்த செய்தி அந்த நாட்டின் மன்னருக்கு சென்றது. இருவரின் கதையையும் கேட்டறிந்த மன்னருக்கு ஒரு யோசனை தோன்றியது. உடனே தனது ஆட்களை அழைத்து ஒரு குழியை வெட்டி அதில் சேற்றை நிரப்பச் சொன்னார். ஒரு செம்பில் தண்ணீரையும் பக்கத்தில் வைக்கச் சொன்னார். பின்னர் கமலாவை நடந்து வர சொன்னார். அந்த சேற்றில் நடந்து வந்த கமலா பிறகு அங்கு வைத்திருந்த செம்பில் உள்ள தண்ணீரை எடுத்து கால்களை கழுவினாள். அனைத்து தண்ணீரும் தீர்ந்த பின்னரும் முழு காலையும் கழுவ முடியவில்லை. பாதி கழுவிய காலுடன் வந்து நின்றாள். பின்னர் நடந்து வந்த சரோஜினி அங்குள்ள தண்ணீரில் பாதியை மட்டும் எடுத்து சுத்தமாக கழுவினாள். மீதி கொஞ்சம் தண்ணீரையும் செம்பில் வைத்துக்கொண்டு வந்து நின்றாள். இதனை பார்த்த அரசர், பார்த்தாயா கமலா, இதிலிருந்து என்ன தெரிகிறது? நீ ஒரு ஊதாரி என்பது ஊர்ஜிதமாகிறது. உனக்கும் சரோஜினிக்கும் சம அளவில்தான் தண்ணீரை வைத்தேன். ஆனால் நீ அனைத்து தண்ணீரையும் செலவு செய்ததுடன் காலையும் சுத்தமாக கழுவவில்லை. ஆனால் சரோஜினியோ கொஞ்சம் தண்ணீரை மிச்சமாகவும் வைத்திருக்கிறார், காலை சுத்தமாகவும் கழுவியிருக்கிறார். எனவே நீ அவளிடம் பணம் வாங்கியது உறுதியாகிறது என்று கூறினார். அதன் பின்னர் கமலாவும் தனது தவறை ஒப்புக்கொண்டார். பிறகு தானும் சிக்கனமாக வாழ்கிறேன் என்று உறுதியளித்தார். இந்த கதையிலிருந்து சொல்ல வரும் கருத்து என்னவென்றால், சிலர் தங்களுக்கு வருமானம் அதிகமாக இருக்கும் பொழுது ஆடம்பரமாக செலவு செய்கின்றனர். தனது தேவைக்கு மேல் பொருட்களை வாங்கி குவிக்கின்றனர். அந்த பொருட்கள் இருந்தால்தான் மற்றவர் மதிப்பார் என்று தப்பு கணக்கு போடுகின்றனர். பின்னாளில் வருவாய் குறையும் பொழுது மிகவும் துன்பத்துக்கு ஆளாகின்றனர். ஆகவே நாம் அவ்வாறு இருக்காமல் வருமானம் வரும்போது அதில் ஒரு பகுதியை சேமிக்க வேண்டும். அப்பொழுதுதான் பிற்காலத்தில் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியும் என்பதே ஆகும்.